சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக இவ்வளவு வருத்தம் உன் வாழ்க்கையில்? உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்படுகிறாய். அதை பார்க்கும் பொழுது எனக்கு கஷ்டமாகவே உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றுவதற்காக நீ போராடுகிறாய். அதே சமயம் ஏறாத கோவில் அல்ல, எல்லா கோவில்களுக்கும் ஏறி ஏறி இறங்குகிறாய். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயில் என்று வைத்து எல்லா கோவிலுக்கும் போய் வாழ்க்கை பிச்சை கேட்கிறாய். தங்கமே, நீ கேட்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையை திரும்ப? அந்த வாழ்க்கையை நான் தருவேன் என்று நம்புகிறாய் அல்லவா? அப்பொழுது அமைதியாக இரு, கண் கலங்க வேண்டாம். இரவு முழுவதும் நான் நேற்று கூட பார்த்தேன். இரவு முழுவதும் தூங்காமல், யாருக்கும் தெரியாமல் கண் கலங்கி எதற்காக இவ்வளவு கண்ணீரை வீணடிக்கிறாய்? சரி செய்து தர மாட்டேன் என்றால் தான் நீ கவலைப்பட வேண்டும். சரி செய்து தருகிறேன் என்று நான் சொல்லிய பிறகு நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நான் எப்பொழுதோ சொல்லிவிட்டேன், நீ துளைத்த வாழ்க்கையை நான் திரும்ப தருகிறேன் என்று. ஆனால் உடனடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலும் அவசரப்பட்டால் எப்படி? அவசரப்பட்டு தானே இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இப்பொழுது நீ அவதிப்படுகிறாய். இப்பொழுதும் அவசரப்பட்டால் எப்படி? எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் அல்லவா? மாற்றுவதற்கான நேரத்தை எனக்கு நீ தர வேண்டும் அல்லவா? உன்னுடைய அப்பாவாக நான் இருந்தாலும், உனக்கு நான் செய்ய வேண்டிய இடத்தில் இருந்தாலும், நேரமும் காலமும் கைகூடும் பொழுதுதானே செய்ய முடியும். எந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் அவசரப்படாமல் வணங்குங்கள். அப்பொழுதுதான் அந்த தெய்வம் செய்கிறதா இல்லையா என்று தெரியும். இங்கு யாருக்கும் பொறுமை அல்ல. இன்று இந்த தெய்வத்தை வணங்கினால் நாளையே அந்த தெய்வம் செய்துவிட வேண்டும். ஒரு சிலரோ கோவிலுக்கு முதல் முறையாக பெயர்ப்பார்கள், ஆனால் அடுத்த நொடியே அந்த தெய்வமானது செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அதெப்படி தங்கமே? உன் வாழ்வில் நீ நிறைய அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்துள்ளாய். திரும்ப திரும்ப எதற்காக தங்கமே அவசரப்படுகிறாய்? அவசரப்பட்டு எந்த பிரயோஜனமும் அல்ல. நீதான் அவசரப்பட வேண்டுமே தவிர தெய்வங்கள் நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் படவே மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் தருவதை உனக்கு நிலையாக தர வேண்டும் என்று நினைப்போம். இதற்கு முன்புதான் நீ தேர்ந்தெடுத்தது உனக்கு சரியில்லை. இனி நாங்கள் உனக்கு தரப்போவதாவது உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வோம். அதனால்தான் நேரமாகும். இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை ஒரு நல்ல இடத்தில் இருக்க செய்வேன். நீ பொறுமையாக இருந்தால் அனைத்து விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இனி உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய பங்கும் உண்டு. உனக்காக நான் அனைத்துமே செய்வேன் என்ற நம்பிக்கையை வை. எல்லா நாளும் எதற்காக இவ்வளவு கோபங்கள், இவ்வளவு வலிகள், காயங்கள் எதற்கு என்றுதான் எனக்கு தெரியவில்லை. எல்லா விஷயத்தையும், தேவையில்லாமல் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடு. உனக்கான ஒரு நல்லதை நான் உருவாக்கி தருகிறேன். பெற்றுக்கொள். தைரியத்துடன் இரு. எல்லா விஷயத்தையும் சுலபமாகவே கடந்து விடலாம். எப்பொழுதும் நான் உனக்காகவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.